நான் வந்து ஈவென்ட் கேக்லாம் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்காமயே போயிருச்சு. கேக் செலிப்ரேஷன்லாம் சூப்பரா முடிச்சதுக்கு அப்புறமா நானே பர்சனலா இருந்து அந்த கேக்கை வந்து நான் பீசஸ் போட்டு கட் பண்ணி நான் பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணுவேன். இதில் ஏன் பண்ணேன் அப்படின்னா அது அந்த நம்ம கேக்கை சாப்பிட்டுட்டு ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலாக பிடிக்கும். இப்போ ஒரு நம்ம வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம், பெஸ்ட்டாக தானே பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈவெண்ட் முடிஞ்சு கேக் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு கட்டிங் வரைக்கும் நம்ம இருந்து கட் பண்ணியும் கொடுத்து பிளேட்டிங்கும் பண்ணி ஃபுல் கேக் ஜீரோ ஆகிற வரைக்கும்லாம் நான் முன்னாடி இருந்திருக்கேன். ஒரு சில ஆர்டரில் நம்ம பண்ண முடியலனா கூட கஸ்டமரே வாண்டடாக கேட்பாங்க, நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த கேக்கை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்லாம் கேட்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் கட்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அது ஒரு சர்டைன் ஸ்டேஜில் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாகவே மாறிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. 3 ஸ்டெப் கேக் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம மேலே நான் டிபிள் டாப்பர்ஸ் வச்சிருப்போம், இல்லை ஃபாண்டன் ஒர்க் வச்சிருப்போம். சிலவங்க வந்து ஃபாண்டன் சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதெல்லாமே ரிமூவ் பண்ணி பிளேட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்திருந்த கெஸ்ட் என்ன கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னா, ஏமா சீக்கிரம் பண்ணிருவியா, முடிச்சிருவியா, இல்ல நாங்கெல்லாம் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா தான் கேக் கட் பண்ணுவியா, இவ்வளோ ஸ்லோவா பண்ற, கொஞ்சம் வேகமா பண்ணு அப்படின்னாங்க. அது கொஞ்சம் அந்த டோன் இருக்கு இல்லைங்களா, அந்த சொல்ற அந்த டோன் வந்து ரொம்ப டாமினேஷனோட ரொம்ப ஹாஷா சொன்ன மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு விஷயத்த காம்ப்ளிமெண்டா பண்றேன், நான் அதுக்கு எந்த சார்ஜஸும் நான் வாங்கல, என்னோட கேக் செய்யறது மட்டும்தான் என் ஒர்க். ஈவன் இந்த கேக் செட்டப் எல்லாமே நம்ம போனஸா தான் பண்றோம். அதுக்கு நாங்க ₹1 கூட வாங்குறது கிடையாது, காம்ப்ளிமெண்ட்டாக தான் பண்ணுறோம். அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஆஸ் ஒரு ஃபேமிலியாவோ ஒரு சிஸ்டராவோ இருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நானும் நினைக்கும் போது, இல்லை நீ இப்படி பண்ணு, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த அதிகாரத்தோட பண்ணுறாங்க இல்லைங்களா. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை நல்லா தானே ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தானே இருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் எப்படி சொல்லிட்டாங்க, கெஸ்ட் எப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் அதை ரொம்ப இன்டெப்த்தாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி நான் கேர் பண்ணல. அடுத்து இன்னொரு ஆர்டரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கஸ்டமரே வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய பீஸஸாக போட்டு கொடுத்துட்டீங்க போல, வந்த கெஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு பத்தலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கட் பண்ணும்போது கரெக்டாக தான் நமக்கு தெரியும்ல, ஒரு 1 kgsல எவ்வளோ பீசஸ் போடணும்னு சொல்லி நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த குட்டிஸுங்கெல்லாம் 1 டைம் சாப்பிட்டுட்டு திருப்பி அதாவது கேக்கு எடுத்தவங்களே திருப்பி எடுத்துருவாங்க, எடுத்து கேக் ஈஸியாக ஜீரோ ஆயிரும். ஆனால் நம்ம அந்த இடத்துல என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பீசஸ் போட்டு கொடுத்த மாதிரி கஸ்டமர் நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த ஹெட்டேக் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு. இந்த மாதிரி பீசஸ் போட்டு கொடுக்கறது எல்லாமே நான் அங்கேயே நிறுத்திட்டேன். அதோட நமக்கு சுத்தமாக டைமும் இருக்கிறது இல்லை. நமக்கு பீஸ் போட்டு கொடுத்து அந்த ஒரு 1 hour 2 hour நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னோட இன்னொரு 2 hours நான் இன்னொரு கேக் ஆர்டரில் பார்த்துட்டு போயிடுவேன் இல்லைங்களா. ஸோ அதனால நான் கம்ப்ளீட்டாக அதை நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.